Have a great day. This is Sangavi from Math Pirates. இன்னைக்கு நம்மளோட கிளாஸ்ல நம்ம என்ன பார்க்க போறோம்னா functions. So function நாலே உங்களுக்கு என்னமா ஞாபகம் வரும்? கண்டிப்பா எல்லாருக்குமே என்ன ஞாபகம் வரும் அப்படினு பாத்தீங்கன்னா பர்த்டே ஃபங்க்ஷன், மேரேஜ் ஃபங்க்ஷன். சோ இதெல்லாம் தான் உங்களுக்கு ஞாபகம் வரும். சோ அப்போ பர்த்டே ஃபங்க்ஷன், மேரேஜ் ஃபங்க்ஷன் இதுக்கெல்லாம் யார் வருவாங்க? friends and relatives வருவாங்க. அப்ப முக்கியமா ஒரு ஃபங்க்ஷன் அப்படினாலே நமக்கு என்ன ஞாபகம் வரும்? ரிலேட்டிவ்ஸ் இல்லீங்களா? சோ ரிலேஷன்ஸ் எல்லாரும் வருவாங்க அப்படின்னு நம்ம இங்க சொல்றோம். ஓகேங்களா? அப்போ நம்ம மேத்தமெட்டிக்கலா நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஃபங்க்ஷன் அப்படிங்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா a function is a binary relation between two sets. ஓகேங்களா? that associates to each element of the first set exactly one element of the second set. ஓகேங்களா? இதுல இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் செட்ல இருக்கக்கூடிய ஒவ்வொரு எலிமெண்ட்ஸ்க்கும் என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா இங்க செகண்ட் செட்ல ஒரு பேர் கண்டிப்பா இருக்கும். ஓகேங்களா? அதுதான் நம்ம இங்க என்ன சொல்றோம்னா ஃபங்க்ஷன். இதை நம்ம சிஸ்டமேட்டிக்கா சொல்லணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப நீங்க வந்து கம்ப்யூட்டர்ல ஒரு ப்ரோக்ராம் போடுறீங்கம்மா, ஒரு இன்புட் கொடுத்தீங்க அப்படின்னா அதுக்கு கண்டிப்பா ஒரு அவுட்புட் வரும் இல்லைங்களா? அப்ப அதுதான் நம்ம என்ன சொல்லுவோம், ப்ரோக்ராம் வந்து ஃபங்க்ஷன் ஆகுது அப்படின்னு சொல்லுவேன். அப்படி அவுட்புட் இல்ல அப்படின்னா அது என்னன்னு சொல்லுவோம், அது ஃபங்க்ஷன் இல்ல அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? இப்போ நம்ம நெக்ஸ்ட் என்ன பார்க்க போறோம்னா காம்ப்ளெக்ஸ் ஃபங்க்ஷன். ஓகேங்களா? காம்ப்ளெக்ஸ் ஃபங்க்ஷன். அதுக்கு முன்னாடி நம்ம காம்ப்ளெக்ஸ்னா என்ன அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கணும். So complex is the combination of real and imaginary. So இதோட ஈக்குவேஷன்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த டர்ம்ஸ் வந்து x plus iy. ஏன்னா நம்ம சொல்லிருக்கோம் இல்லையா, காம்ப்ளெக்ஸ் அப்படிங்கிறது இட்ஸ் a combination of real and imaginary. அப்ப இதோட ஃபங்க்ஷன்ஸ் நமக்கு எப்படி இருக்கும்னா x அப்படிங்கிற ஒரு ரியல் டேர்ம் இருக்கு, அதே மாதிரி iy அப்படிங்கிற இமேஜினரி டேர்ம் நமக்கு இங்க இருக்கு. காம்ப்ளெக்ஸ் ஃபங்க்ஷன் இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா நான் இங்க வந்து ஒரு செட்ல நம்ம இங்க எடுத்திருக்கோம். சோ s அப்படிங்கிற ஒரு செட் நம்ம காம்ப்ளெக்ஸ் ஃபங்க்ஷன் பார்க்கிறதுனால சோ நம்மளோட s அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா செட் ஆஃப் ஆல் காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ். ஓகேங்களா? அண்ட் தென் நம்ம இங்க ஒரு காம்ப்ளெக்ஸ் பிளேன் எடுத்துட்டு இருக்கோம். சோ இந்த பிளேன்ல இருக்கக்கூடிய நம்பர்ஸுமே நமக்கு எப்படி இருக்கும்னா காம்ப்ளெக்ஸா தான் இருக்கும். ஓகேங்களா? சோ அப்போ இந்த இடத்துல நாம என்ன பண்றோம்னா நமக்கு தெரியுமா ஃபங்க்ஷன் அப்படிங்கிறது ரிலேஷன் பிட்வீன் தி டூ செட்ஸ் இல்லைங்களா? சோ இந்த இடத்துல நம்ம ரிலேஷன் அப்படின்னு சொல்லும்போது இங்க z அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் நாம இங்க எடுக்கிறோம். சோ z அப்படிங்கிற ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் நம்ம இந்த செட்ல இருந்து எடுத்திருக்கோம் அப்படின்னா this is associate with. ஓகேங்களா? சோ another complex number in the second set, that is our complex plane. ஓகேங்களா? சோ இந்த காம்ப்ளெக்ஸ் பிளேன்ல இருக்கக்கூடிய இன்னொரு பாயிண்டோட அது கண்டிப்பா நமக்கு என்ன ஆகுமா, அது வந்து எக்ஸிஸ்ட் ஆயிருக்கும், அசோசியேட் ஆயிருக்கும் அப்படின்னு நம்ம இங்க சொல்றோம். அப்ப இத சொல்லும் போது நம்ம என்ன சொல்லலாம், z இதுக்கு நடுவுல ஒரு ஃபங்க்ஷன் எக்ஸிஸ்ட் ஆகுது. சோ அப்ப அந்த ஃபைனல் பாயிண்ட் நம்ம என்னன்னு சொல்லலாம்னா f of z அப்படின்னு சொல்லலாம். சப்போஸ் இங்க இருக்கக்கூடிய நம்பரை வந்து இந்த காம்ப்ளெக்ஸ் பிளேன்ல இந்த நம்பரை நம்ம w அப்படின்னு சொல்லி கன்சிடர் பண்ணிருந்தோம் அப்படின்னா நம்மளோட வேல்யூஸ் எப்படி எக்ஸிஸ்ட் ஆகும்னா w equal to f of z அப்படின்னு சொல்லி நமக்கு கிடைக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மேத் பைரட்ஸ் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அதே மாதிரி உங்களுக்கு இதுல ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா தாராளமா கமெண்ட் செக்ஷன்ல வந்துட்டு கொஸ்டின் கேளுங்க, நான் உங்களுக்கு ஆன்சர் பண்றேன். இதே மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்கணும்னா மேத் பைரட்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.